Hello and welcome to School Students Corner. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது செடிமெண்ட்ரி ராக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 1 ராக்ஸ் அண்ட் சாயிலோட part 2 video. So part 1 videoல we had seen about igneous rocks and this we are going to see about the sedimentary rocks and metamorphic rocks பற்றி பார்க்க போகிறோம். So keep on watching our channel and support it. So first பார்த்தோம் அப்படின்னா they had given a fact that some major active volcanoes அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா often there is a volcanic blast நடந்துக்கிட்டே இருக்கும். So that is considered as an active volcano. So Mount Vesuvius, then Mount Stromboli and Mount Etna is in Italy, and Mauna Loa and Mauna Kea in Hawaii Islands. So these are all some of the active volcanoes. Then next, coming to our topic, sedimentary rocks. Sedimentary rocks பார்த்தோம் அப்படின்னா according to the name, so அதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா we can get it up the meaning. The word sedimentary has been derived from a Latin word sedimentium. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா settling down. So automatically the words give the full definition of this sedimentary rocks. So settling down அப்படின்னா for example if a river flows from one place to another, அது என்ன பண்ணும், அது கூட சேர்ந்து சில மண்ணையுமே என்ன பண்ணும், அரிச்சுக்கிட்டு போகும். ஸோ அப்படி போய் அது ஃப்ளோ ஆகிற ஒரு இடத்துல என்ன பண்ணுன்னா அங்கே போய் மண்ணை டெபாசிட் பண்ணிடும். அப்போ அந்த மண்ணை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் செட்டில் டவுன் ஆகிடும், வாட்டர் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் செட்டிலிங் டவுன். ஓகேவா? ஸோ தட் கைண்ட் ஆஃப் ராக்ஸ் ஆர் கால்ட் அஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. The sedimentary rocks are formed by the sediments derived and deposited by the various agents. So agents நீங்கள் நம்ம சொல்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டாக இருக்கலாம், விண்டாக இருக்கலாம், இல்லை ரெயினாக இருக்கலாம், இல்லை வந்து ரிவராக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, இட் இஸ் கன்சிடர்ட் as an agents. So due to high temperature and pressure, the undisturbed sediments of long periods cemented to form sedimentary rocks. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே தெரியும் அவர் இக்னியஸ் ராக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்மா சேம்பர் வந்து பிளாஸ்ட் அவுட் ஆகி வெளியில் வரும். ஸோ அதுக்கு வந்து கூல் டவுன் ஆகி ப்ரெஷரில் அது வந்து இதாகும். ஸோ அங்கேருந்து வர இதுதான் அது லோயர் எலிவேஷனுக்கு வரும்போது செடிமெண்ட்டாக ஒரு லோயர் லெவல் ஆஃப் சர்ஃபேஸில் போய் அது செடிமெண்ட் ஆகும். அப்போ அந்த செடிமெண்டேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் லிவ் ஃபார் மில்லியன் இயர்ஸ். ஸோ மில்லியன் இயர்ஸ்க்கு அது இஷ்டத்துக்கு அது பாட்டிக்கு அப்படியே செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ அப்போ நார்மலாக நமக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு சிமெண்ட் பேக்கை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், இஃப் இட் இஸ் இன் ஓப்பன் வாட் ஹேப்பன், அது வந்து என்ன ஆகிடும், ரொம்ப இறுக்கி வந்து ஸ்டோன் மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரியே இந்த செடிமெண்ட் ராக்கும் மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா அதை நார்மலாக வந்துட்டு இருந்த அந்த சாண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பிளாஸ்டான லாவாவோட மெட்டீரியலாக இருக்கட்டும், அது வந்து கண்டினியூவஸாக அது அப்படியே ஸ்டே பேக் ஆகிருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகிடும்னா நாளடைவில் ராக்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து மெனி லேயர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த செடிமெண்ட் டெபாசிட் இருக்கிறதுக்கு ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் பீரியட்லேயும் அது ஒரு கண்டிஷனாக அது சேஞ்ச் ஆகி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கன்சிஸ்ட் மெனி ஸ்ட்ராட்டான்றதுனால இட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டா அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த லெவல்ஸ் இருக்குது, அதனால் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லைக் கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஏன் இது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிமெண்டேஷன் நடக்கும் போது, அதாவது நார்மலாக அந்த போய் தேங்கி இருக்கிற அந்த இது வந்து செட்டில் ஆகியிருக்கிற அந்த படலம் வந்து ராக்காக மாறும் போது அந்த ஃபாசில்ஸ் இருக்கும் இல்லையா, மரத்துலேருந்து விழுற இலையாக இருக்கட்டும், இல்லை டெட் டீகம்போஸ்டு லிவிங் ஆர்கானிசமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, லீஃபோ, ட்ரீயோ, அனிமல்ஸோ, இது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டோனோடையே சேர்ந்து அது என்ன ஆகிடும்னா எம்பர்ட் ஆகிடும், அது ஒரு லேயராக மாறிடும். ஸோ தட் ஒன்லி தே சேயிங் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ டீகம்போஸ் ஆகிட்டு அந்த லேயராக மாறும் போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து வி கேன் கெட் கோல், கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்லி வி ஆர் சேயிங் செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் coal, oil and natural gas. Then next பார்த்தோம்னா characteristics of sedimentary rocks. So sedimentary rocks ஓட characteristics என்ன? They have many layers. நம்ம ஏற்கனவே இது stratified rocks ன்னு சொன்னதால we know this, it is the character. Then next பார்த்தோம்னா they are non crystalline rocks.
ஸோ நம்ம இக்னியஸ் பார்க்கும்போது ஒரு லெவல்கில் வந்து அது கிறிஸ்டலைனாக ஜொலிக்கும்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இட் இஸ் கிறிஸ்டலைன் ராக்குன்னு சொல்லுவோம். பட் இங்கே செடிமெண்ட்ரி இஸ் அ நான் கிறிஸ்டலைன் ராக்ஸ். தே கண்டெயின் ஃபாசில்ஸ். நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அது ஆஃப் டெட் அண்ட் டீகேடு ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அதோட எம்பர்டாக இருக்கும். அதனால் இது வந்து இட் கண்டெயின் ஃபாசில்ஸ். சாஃப்டாகவும் இருக்கும், கெட் எரோடட் ஈஸிலி. சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகிட்டு அரிச்சிட்டு போகிற தன்மையும் இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹியர் தே ஹேட் கிவன் திஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லோ லையிங் லெவல் ஆஃப் சர்ஃபேஸில் தான் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் செட்டில் டவுன் ஆகும்னு. ஸோ அதே மாதிரி மேலேருந்து இது டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெட்டீரியல்ஸ் தான் வந்து இது செடிமெண்ட் ஆக போகிறது. ஓகேவா? ஸோ ஈவன் இட் டெபாசிட் இன் த சீ லெவல். ஓகே, ஸோ இங்கே ஸ்டோன்ஸாக இருக்கும், கிராவல்ஸ் இருக்கும், சாண்ட் இருக்கும், மட் இருக்கும், சில்ட், இது எல்லாமே வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் ராக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் காங்க்ளோமெட்ரிக், சாண்ட்ஸ்டோன், கிளே ஆர் ஷால், இந்த மாதிரி டைப்பில் நமக்கு வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். தென் we can see about the types of sedimentary rocks. Here they had given a, do you know, oldest sedimentary rock of the world has been identified in Greenland and estimated as 3.9 billion years ago. So 3.9 billion yearsக்கு முன்னாடி இருந்த sedimentary rocks வந்து கிரீன்லேண்டில் they had find outன்னு சொல்கிறாங்க. So we come to types of sedimentary rocks பார்த்தோம்னா organic sedimentary rocks, mechanical sedimentary rocks and chemical sedimentary rocks. So 3 types of sedimentary rocks are there: organic, mechanical, chemical. So organic பார்த்தோம் அப்படின்னா these rocks are formed as a result of the decomposition of dead plant. So we know that fossils இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஆர்கானிக் அப்படின்னாலே நேச்சுரல் லையிங் தான் வந்து ஆர்கானிக். ஸோ அப்போ டெட் பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த ஃபாசில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? தென் சால்க், டேக், டால்மைட் அண்ட் லைம்ஸ்டோன் ஆர் த ராக் கேட்டகரி ஆஃப் திஸ். ஸோ இந்த மாதிரி டெட் பிளான்ஸும் அனிமல்ஸும் டீகம்போஸ் ஆகி அதில் ஃபார்ம் ஆகிற இந்த ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்க், டால்க், டால்மைட் அண்ட் லைம்ஸ்டோன். ஓகேவா? சுண்ணாம்புக்கல் சொல்லுவோம் இல்லையா, லைம்ஸ்டோன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேட்டகரிஸ் ஆஃப் ஆர்கானிக் sedimentary rocks. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் sedimentary rocks. Mechanical sedimentary rocks பார்த்தோம்னா it is due to the disintegration of igneous and metamorphic rocks. The natural agent erode and transport these rocks and deposit them at some places. After a long period of time, they cemented to form rocks. Sandstone, shale, clay are the examples of rocks of this type. So இங்கே what mechanism is occurring is igneous rocks-ஆக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் ஃபார்மாக அந்த பேரண்ட் ராக்காக இருக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை மெட்டமார்பிக் ராக், அதாவது அதோட நேச்சரை சேஞ்ச் பண்ணுற ராக், ஸோ அந்த மாதிரி ராக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ராக் வந்து டிஸ்இன்டகிரேட்னா பிளவுபடுறது. இப்போ ஒரு ராக் இப்படி இருக்குன்னா அது வந்து பிரேக் ஆகுறது தான் வந்து டிஸ்இன்டகிரேஷன். ஓகேவா? ஸோ அப்படி டிஸ்இன்டகிரேட் ஆகினதுக்கு அப்புறமா சில நேச்சுரல் ஏஜென்ட், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரிவர் வாட்டர், ரெயின், ஃப்ளட்டு, விண்டு, இதெல்லாமே வந்து சம் ஆஃப் த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஏஜென்ட் மூலயமா அது என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் டு அனதர் அண்ட் டெபாசிட் இன் சம் பிளேசஸ். ஸோ அது நாளடைவில் அங்கேயே தங்கி தேங்கினதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு ராக்காக மாறுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சாண்ட்ஸ்டோன், ஷேலு, கிளே இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேட்டிங் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் வாட்டர். ப்ரிசிபிடேஷன் அப்படின்னா சின்னதாக வந்து இந்த மழை துளிகள் மாதிரி இருக்கும் இல்லையா, ஃபார்ம் ஆகி வருமே, அதுதான் வந்து ப்ரிசிபிடேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து மினரல்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் ஆஃப் மினரல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சின்னதாக. ஸோ ஃப்ரம் வாட்டர்லேருந்து இருக்கிற மினரல்ஸ். ஸோ இட் இஸ் ஃபார்ம்ட் யூஸ்வலி த்ரூ எவாப்ரேஷன் ஆஃப் கெமிக்கல் ரிச் சொல்யூஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி அதில் வாட்டரில் இருக்க மினரல்ஸை வந்து அது ப்ரிசிபிடேட் பண்ணும். எவாப்ரேஷனில் நம்ம நார்மலாக ஒரு வாட்டரை ஹாட் பண்ணி ஒரு பிளேட் மூடி வச்சோன்னா மேலே வந்து சின்ன துளிகளாக வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப நிறையாவே கண்டென்ட் இருக்கும். ஸோ கெமிக்கல் ரிச் சொல்யூஷனாக அது இருக்கும். இந்த மாதிரியான ராக்ஸ் அதாவது கால்ட் அஸ் எவாப்ரேட்ஸ். ஸோ அந்த ஜிப்சம் இதெல்லாம் வந்து திஸ் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த எவாப்ரேஷன் மூலியமாக நடக்கிறது தான் இந்த கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ராக் பார்த்தோம் அப்படின்னா மெட்டமார்பிக். ஸோ நம்ம இக்னியஸ் செடிமெண்ட்ரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸோ இந்த மெட்டமார்பிக்கோட மீனிங் வந்து க்ரீக்லேருந்து டிரைவ் பண்ணது. மெட்டா அண்ட் மார்பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டானா சேஞ்ச் பண்ணுறது, மார்ஃபானா ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டோட்டலாக அந்த இக்னியஸ்லேருந்தோ இல்லை செடிமெண்ட்ரிலேருந்தோ அதோட நேச்சரை அது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் அண்ட்
மெட்டமார்பிக் ராக்ஸ். ஓகேவா? ஸோ அது ஹை டெம்பரேச்சராலையும் ப்ரெஷராலையும் அது ஒரிஜினல் ராக் வந்து என்ன ஆகும்னா இட் ஆல்டர் டு சம் அதர் கைண்ட் ஆஃப் ராக். ஸோ அந்த மாதிரி ராக்ஸை தான் நம்ம மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மெட்டமார்ஃபிசம் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. தெர்மல் மெட்டமார்ஃபிசம், டைனமிக் மெட்டமார்ஃபிசம். ஸோ தெர்மல் மெட்டமார்ஃபிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த சேஞ்ச் இன் த ராக் இஸ் மெயின்லி காஸ்ட் பை ஹை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகும் போது மாறுச்சு, அதோட நிலை வந்து மாறுது அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் அ தெர்மல் மெட்டமார்பிகா. தெர்மல் எனர்ஜினாலே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி இஃப் அ சேஞ்ச் அக்கர் மெயின்லி காஸ்ட் பை த ஹை ப்ரெஷர், ஒரு அழுத்தம் அதிகமாக கொடுக்கறதுனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா டைனமிக். அதே வந்து டெம்பரேச்சர் ஹை ஆச்சுன்னா அது தெர்மல். ஓகே, ஸோ one of the world wonder, Taj Mahal. We know that Taj Mahal is one of the wonder in India and it was built by white marbles and it is made up of metamorphic. Okay, metamorphic rock தான் இந்த white marbles ன்னு சொல்றாங்க. Okay, the next metamorphic rock ஓட formation பார்க்கலாம். From igneousலேருந்து அது மெட்டமார்பிக்கா எப்படி அதோட சேஞ்ச் அண்ட் ஷேப்பை உருவாக்குது. ஸோ கிரானைட்டாக இருக்கிற அந்த இது வந்து இக்னியஸ் கிரானைட்டாக இருக்கும் போது நம்ம இன்டெப்த்தில் இன்ட்ரூசிவ் ராக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த கிரானைட் வந்து மெட்டமார்பிக்காக வந்து எப்படி மாறுதுன்னா டியூ டு த ப்ரெஷர். ஏன்னா இது டைனமிக் மெட்டமார்பிசம். ஸோ அப்போ அது ப்ரெஷர் அதிகமாகும் போது அது க்னீஸாக மாறிடுது. ஸோ கிரானைட் தான் வந்து க்னீஸாக மாறுது. கிரானைட்டாக இருக்கும் போது அது இக்னியஸ் ராக்ஸு, க்னீஸாக இருக்கும் போது அது மெட்டமார்பிக் ராக்ஸு. ஸோ இந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு காரணம் டைனமிக் மெட்டமார்பிசம். டைனமிக் மெட்டமார்பிசம் மாறுறதுக்கான ரீசன் ப்ரெஷர். ஸோ டைனமிக் மெட்டமார்பிசம்க்கு ப்ரெஷர். The next பார்த்தோன்னா பசால்ட் இன்டு ஸ்லேட். ஸோ பசால்ட்ன்றது இக்னியஸ் ராக்ஸ், ஸ்லேட்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அன் மெட்டமார்பிக் ராக். That too it is an extrusive igneous rocks. ஓகேவா? ஸோ அது ஸ்லேட்டாக எப்போ மாறும்னா ஹீட் எனர்ஜி அதிகமாகும் போது. தெர்மல் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இட் இஸ் அ ஹீட். ஸோ அப்போ ப்ரெஷர்னால கிரானைட் கினிஸாக மாறுது, டெம்பரேச்சர் ஹீட் ஆகிறதுனால பசால்ட் ஸ்லேட்டாக மாறுது. தென் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ் ஃப்ரம் செடிமெண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நம்ம இக்னியஸ்க்கு பார்த்தோம். இது செடிமெண்ட்ரிக்கு பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ஸ்டோன்ன்றது செடிமெண்ட்ரி ராக், ஷால்ன்றது செடிமெண்ட்ரி ராக். சாண்ட்ஸ்டோன் வந்து குவாட்ஸாக மாறும் எப்போ ஹீட் எனர்ஜி உருவாகும் போது. ஷால் வந்து ஸ்லாட்டாக மாறும், அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஹீட் எனர்ஜி, தட் இஸ் தெர்மல் மெட்டமார்பிசம் நடக்கும் போது. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் மோஸ்ட்லி கிறிஸ்டலைன் இன் நேச்சர். ஸோ அப்போ இக்னியஸும் மெட்டமார்பிசமும் இட் இஸ் இன் கிறிஸ்டலைன் நேச்சர். அதே நம்ம செடிமெண்ட்ரி எடுத்துட்டோம்னா இட் இஸ் நான் கிறிஸ்டலைன். தென் தே கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் பேண்ட்ஸ் ஆஃப் லைட்ஸ் அண்ட் டார்க் மினரல்ஸ். ஸோ அது வந்து அதோட டெக்ஸ்சரில் வந்து லைட்டாகவும் இருக்கும் டார்க்காகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க அதோட மினரல் கண்டென்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சரி நம்ம ஏற்கனவே வந்து இக்னியஸ் படித்தாச்சு, செடிமெண்ட்ரி படித்தாச்சு, மெட்டமார்பிக் படித்தாச்சு. தென் வாட் இஸ் த சைக்கிள் கோயிங் ஆன் இன் திஸ் ராக் அப்படின்னு பார்க்கும்போது வி கேன் நோ அபவுட் த ராக் சைக்கிள். ஸோ இக்னியஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் இட் இஸ் அ பிரைமரி ராக் அண்ட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன் த ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட் ஆன் த எர்த். இது எதனால் வந்து பார்த்தோன்னா வெதரிங்னா வெதர்டு அப்படின்னா ஒன்று உப்பு நீர் பட்டு அது வந்து அரிச்சு போகிறது, இல்லை வந்து வெடித்து பிளாக் ஆகுறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் வெதரிங். ஓகேவா? ஸோ எரோட் ஆகுறதுனா அரிக்கிறது, டிரான்ஸ்போர்ட்னா ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், டெபாசிட்னா ஒரு இடத்துல தேங்கி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த பிரைமரி ராக்லேருந்து இவ்வளோ விஷயங்கள் இந்த ஏஜென்ட் எல்லாமே நடந்ததுக்கப்புறம் அது செடிமெண்ட்ரி ராக்காக மாறுது. ஸோ அப்போ இந்த இக்னியஸும் சரி இந்த செடிமெண்ட்ரி ராக்கும் சரி அதோட நேச்சரை மாற்றுச்சு அப்படின்னா அது மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் டெம்பரேச்சராலேயோ இல்லை ஒரு ப்ரெஷராலேயோ, அதாவது டைனமிக்காக மெட்டமார்பிசமாலேயோ இல்லை தெர்மல் மெட்டமார்பிசம் இதனாலேயோ அதோட நேச்சரை சேஞ்ச் பண்ணிக்கிச்சுன்னா அது கம்ஸ் அண்டர் மெட்டமார்பிக் ராக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த டைனமிக் அண்ட் தெர்மல் மெட்டமார்பிசமால மெட்டமார்பிக் ராக்ஸ் உருவாகுது. The metamorphic rocks get disintegrated and deposited to form sedimentary rock. மறுபடியும் அந்த மெட்டமார்பிக் என்ன ஆகுது, அது வந்து வெடிக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பிளாக்காக அது பிளாஸ்ட் அவுட் ஆச்சுன்னா அது டிஸ்இன்டகிரேட்டன்னு. ஸோ அப்படி இருக்கிற மெட்டமார்பிக் மறுபடியும் சின்ன சின்னதாக அது மாறி செடிமெண்ட்ரி ராக்ஸாக மாறுது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் இக்னியஸ் டேக்ஸ் பிளேஸ் வென் தேர் இஸ் அ அவுட்ஃப்ளோ ஆஃப் மோல்டன் மெட்டீரியல். ஸோ அது மறுபடியும் அது இந்த ஹீட் ஆகிற அது மறுபடியும் மேக்மா சேம்பர்லேயே போய் கனெக்ட் ஆகும் இந்த மெட்டமார்பிக் ராக் மறுபடியும் உருகி. ஸோ அது மறுபடியும் மேலே பிளாஸ்ட் அவுட் ஆகும்போது இக்னியஸாக மாறும். ஸோ இதே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ராக் சைக்கிள்னு சொல்கிறோம். ஹியர் தேர் இஸ் அ, do you know
Quartzite and marble are the rock commonly used for construction and sculpture work. Marbles are widely used for making beautiful statues and decorative items such as vase, tiny gift article, and grinding marble is used to produce plastic and paper. ஸோ இந்த மார்பிள்ஸை வச்சு இந்த மார்பிள் எதில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா குவாட்சைட் அண்ட் மார்பிள்ஸ்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் மெட்டமார்ஃபிக்கில் வருதுன்னு. ஸோ அது வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காகவும் தென் நெக்ஸ்ட் கிராஃப்டி ஒர்க்ஸ்க்காகவும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் ராக், வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ராக்னு பார்த்தோன்னா ராக் ஹாவ் பீன் யூஸ்ட் பை மேன்கைண்ட் த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி. நமக்கு வந்து ராக்கை பற்றின இதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஸ்டோன் ஏஜ் நம்மளோட இயர்லி ஆன்சிஸ்டர்ஸோட பெரிய வந்து சப்போர்ட்டிவாக இருந்ததே வந்து ஸ்டோன்ஸ் தான். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டோன் ஏஜ்லேயே அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நம்மளை வந்து அந்த ராக்லேருந்து பிரிக்க முடியாது. ஸோ ராக் ஹேஸ் பீன் used by mankind throughout the history. Rock are highly valuable and important to almost all aspects of our economy. நம்மளோட வளர்ச்சியில் எல்லா இடத்துலையுமே ராக்கோட ஒரு பேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மினரல்ஸும் மெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் இன் ராக் ஹேவ் பீன் ஃபவுண்ட் எசென்ஷியலி டு ஹியூமன் சிவிலைசேஷன். ஸோ நம்மளோட நாகரிகம் வளர வளர அந்த ராக் அண்ட் சாயிலில் என்னென்னலாம் மினரல்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து அதை வந்து அறிய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதை எக்ஸ்கவேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஷர் வந்து நமக்கு அங்கேருந்து தான் கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ராக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெனி பர்பஸ். ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ராக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கு, ரைட்டிங் சாக்கு, ஃபயரு, பில்டிங் மெட்டீரியல், பாத் ஸ்க்ரப்பு, கர்ப் ஸ்டோன், ஆர்னமெண்ட்ஸ், ரூஃபிங் மெட்டீரியல், டெக்கரேட்டிவ் மெட்டீரியல். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேல்யூபிள் சோர்சஸ் ஆஃப் த மினரல்ஸ் சச் அஸ் கோல்டு, டைமண்ட், சாஃபைர். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ராக்லேருந்து கிடைக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் நமக்கு வந்து ராக்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த rock and rock cycle. Here they had given the diagrammatic representation of rock cycle. So if you see here, normally this is an igneous rocks. So it is came from the magma chamber. Heat ஆகி வருதுலேருந்து. ஸோ இப்போ மெல்ட்டிங், கூலிங் இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒரு ராக்கே கிடைக்குது. ஓகேவா? இதுதான் வந்து மேக்மா. ஓகே, இந்த மேக்மா மெல்ட் ஆகி வரும்போது அது கூல் டவுன் ஆகும்போது இக்னியஸ் ராக்ஸ் கிடைக்குது. ஒரு மழை பெஞ்சாலோ இல்லை உப்பு தண்ணி பட்டாலோ அதுக்கு அந்த வர அந்த பாறைகள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக உடையுது. ஸோ அப்படி உடஞ்சி போகும்போது அது என்னவா மாறுது, ஒரு இடத்துல போய் செட்டில் டவுன் ஆகுது நிறைய ஏஜென்ட்டால். அப்போ அது செடிமெண்ட்ரி ராக்ஸாக நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த செடிமெண்டேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அது செட்டில் டவுன் ஆகி அது நிறைய ஃபாசில் ரிமைனிங்ஸில் நிறைய லேயர்ஸாக அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த செட்டில் டவுன் ஆகும்போது அதில் ஹீட்டும் ப்ரெஷரும் ரொம்ப அதிகமாச்சுன்னா, இல்லை அதே மாதிரி இக்னியஸ் ராக்ஸில் ஹீட்டும் ப்ரெஷரும் அதிகமாச்சுன்னா, இல்லை செடிமெண்ட்ரி ராக்ஸில் வெதரிங் சேஞ்ச் ஆச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி எந்த கான்செப்ட் நடந்தாலும் அது மெட்டமார்ஃபிக் ராக்காக மறுபடியும் என்ன ஆகுது, அது மாறுது. ஸோ இந்த மெட்டமார்ஃபிக் ராக் வந்து நம்ம டேரெக்டாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அகெயின் இட் கோஸ் டு அன் மெல்ட்டிங் பொசிஷன். அப்போ மெல்ட் ஆகும் போது நமக்கு என்னவா கிடைக்குது, அது மேக்மாவாக கிடைக்குது. இதே தான் அந்த கண்டினியூஸ் சைக்கிள் ஆஃப் rock. Okay va? So this is all about the rock cycle and sedimentary rocks and metamorphic rocks. So keep on watching our channel and support it and subscribe our channel. So next video we can see about the soil and its formation in detail. So keep on watching it. Thank you for watching.